இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவங்க எகிப்தில் இருக்கிற வரைக்கும் பார்வோனை தேவனே கலங்க பண்ணினார். இவங்க ஒண்ணுமே என்ன செய்யல. இவங்க ஒண்ணு செஞ்சாங்க, என்ன, ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டே இருந்தாங்க. அந்த சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டிச்சின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா பார்வோனுடைய ஒடுக்குதலினால அவங்களுடைய சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டிச்சு. அப்ப ஆண்டவர் பொழந்துட்டார். பார்வோனையும் அந்த எகிப்தையுமே புரட்டி போட்டார். வாதைகளால புரட்டி போட்டு அழகா வெளியே கொண்டு வந்தார். கரெக்டா வெளியே வராங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரெட் சி, செங்கடல்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோசேட்ட போய், இதுக்கா எங்களை இங்க கொண்டு வந்தா, நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, அங்கேயே செத்துருப்போமே, அங்க குழி இல்லைனியா என்னை இங்க கொண்டு வந்த புதைக்கிறதுக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதங்களும் முறுமுறுப்புகளும் அங்க இருந்துட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேட்ட, டே நான் உன் கூட இருக்கிறேன், உன் கையை நீட்டு, நான் பிளக்கிறேன்டான்னு சொல்லி பிளந்து கொண்டு போகிறேன். அது ஒரு அனுபவம். ஆராதனை ஒண்ணுமே செய்ய மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், இயேசு அறிந்து கொண்டிருப்போம். ஆனா நமக்கு கரைக்க வேண்டிய அற்புதங்கள் சில வேளைகளை தானாய் வந்து கிடைச்சிருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட நாட்கள், தேவனை அறிந்து கொண்ட நாட்கள்ல நீ கண்ண மூடி ஆண்டோடைய சம்பந்தம் என்ன எதிர்பார்த்து அதெல்லாம் உன் கையில் அழகா கொண்டு தருவார். ஆனா காலங்கள் போகும்போது ஒவ்வொரு சில நன்மைகளை வாங்குறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஏன்னா அதுக்காக தான் எத்தனையோ காலங்கள் நம்ம நிறைய நேரங்கள்ல போராடுறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. சில விஷயம் நடக்கணும், ஆனா இன்னைக்கும் தாமதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? அவங்கள்ட்ட கை வைடுங்க பாப்பேன். நிறைய நேரங்கள்ல சில அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். அப்ப நீங்க யோசிப்பீங்க, அப்பெல்லாம் எனக்கு உடனே கிடைச்சிச்சு ஆண்டவரே, ஏன் இப்போ போட்டு என்ன போட்டு இப்படி கடந்து போராடிட்டு இருக்குது? கேட்டிருக்கோமா இல்லையா? அவங்க மட்டும் கை வைத்துங்க பாப்போமே. ஆண்டவோட அன்புல ஆரம்பத்தில் ஆதியில் இருக்கும்போது அவர் தொட்ட காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எவனாவது ஒருத்தன் சொன்னா கூட அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு வரும். கரெக்டா இல்லையா? அம்மா தானே? அம்மாவா இல்லையா? அப்பதான் நீங்க நெஞ்ச நிமித்தினே, என்ன பார்த்தியா, என்ன தொட்டாலாடா, நீ கெட்டாடான்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஆனா ஒரு காலங்கள் வளர்ந்த பிறகு அவன் நம்ம மேல எவ்வளவோ கல் எறிவான், அவன் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா? கடித்து பட்சிக்கிற மாதிரி இருக்கும். நம்மெல்லாம் கேட்போம், ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியலையப்பா, என் கூட தான் இருக்கீங்களா? இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது எங்க வாழ்க்கையில. அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு காலகட்டங்கள்ல ஆண்டவர் அவரே நமக்காய் கிரியை செய்கிறார். ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கொண்டுதான் அவர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஒரு காலகட்டத்துல தான் அவரே செய்கிறார் எல்லாமே. அதற்கு பிறகு உன்னை கொண்டும் என்னை கொண்டுதான் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். செய்கிறார் நம்மளை வச்சுதான். அப்பதான் ஆண்டவர் வந்து எரிகோவுக்கு முன்பதாக இஸ்ரவேலர் வந்த போது, ஏன் செங்கடலை பிளந்த மாதிரி அவர் நினைச்சிருந்தா தட்டி இருக்க முடியும் தானே? அம்மா வரலையா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னா, மோசையை பார்த்து சொன்னா, நீங்க அந்த பட்டணங்களை 7 நாள் சுற்றுங்க, கடைசி நாள் 7 முறை நீங்கள் ஆண்டவர் ஆர்ப்பரிக்கும் போது அலங்க என்ன செய்யும்? இடிந்து. அப்ப இங்க அதிகாரத்தை கொடுக்கிற. இப்ப நீ சுற்று, நீ ஓட்ட. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உன் கையில அதிகாரத்தை கொடுத்து, உன் கையில வல்லமையை கொடுத்து. நீ நினைச்சிடாத நான் சாதாரணமான ஆளு, நீ சாதாரணமானவன் தானே. உனக்கு கொடுத்த ஒருத்தர் அதிகாரத்தை கொடுத்தா இருப்பார். சும்மா பாடணுமா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே. அத விசுவாசி. இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபையை என் கையில தந்து, ஒரு ஆமென் சொல்ல. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவங்க கை வைத்துங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை இவங்கிட்ட சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட. அப்ப அவங்க பரிபூரணமா, 7 என்பது என்ன எதை குறிக்குதுன்னா பரிபூரணம். என்ன சத்தமா சொல்லுங்கப்பா? பரிபூரணம். அப்ப அந்த ஆராதனை பரிபூரணமாகும் போது, அந்த துதி பரிபூரணமாகும் போது உடைய வேண்டிய அலங்கங்கள் தானாக இடிஞ்சு விழுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆராதனையில, நம்முடைய ஆராதனை பரிபூரணமாகும் போது, குறை சொல்ற நாய்களுக்கு அது தெரியாது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். குறை சொல்லிக்கொண்டு, ஊழியத்தை குற்றப்படுத்தி கொண்டு, ஆராதனையை பேசிக்கொண்டு, ஏன் இப்படி சத்தமிட்டு கூப்பிடணும்னு சொல்லிக்கொண்டு, இப்படி இருக்கிற குறை சொல்லிக்கொண்டே திரிகிற நாய்களுக்கு அது புரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இதுலயும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில மகிமையானவைகளை வைத்திருக்கிறார். ஆமென். நான் முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது
என் வாழ்க்கையில் இடிந்து விழ வேண்டிய அலங்கங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில, இந்த கூட்டத்துல, இந்த மாதம் வந்திருக்க இந்த டோக்ஸா மீட்டிங்ல என் வாழ்க்கையில விழ வேண்டிய எல்லா அலங்கங்களும் விழணும்னு சொல்லி இப்ப ரெடியா இருக்கிற மட்டும் கை உயர்த்துங்கப்பா. என் வாழ்க்கையில விழ வேண்டிய அலங்கங்கள் இந்த ஆராதனையில, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கடனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உன்னை எதிர்த்து நிற்கிற பார்வோனின் ரதங்களா இருக்கட்டும், பார்வோனின் படைகளா இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த ஆராதனையில ஆலங்கங்கள் இடிந்து விழும், மகிமையின் வாசனையின் மேல் வீசும். உன் எல்லைக்குள்ள அதை உடைச்சிட்டு இனி உங்க வாசனையை வீசும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க, ஆலங்கங்கள் இடிந்து விழணும்னா இப்படி கையை தட்டக்கூடாது. நீ தட்டும் போதே நல்ல 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 முழு பலத்தோடு தட்டி உன் கை தட்டே பரிபூர்ணமாகும் போது, உன்னை வாயின் துதி நீ துதிக்கும் போது பரிபூர்ணப்படும் போது, உனக்கா உன் வாழ்க்கையில் இருக்க விழ வேண்டிய அலங்கங்கள் இந்த 7வது மாதம், இது சூப்பர்ல, இது 7வது மாதம் தானே, இந்த 7வது மாதத்துல நீ கையை தட்டி கர்த்தரை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில விழ வேண்டிய எல்லா அலங்கங்களும் இடிந்து விழட்டும். அந்த நோய் இடிந்து விழட்டும், அந்த சாபங்கள் விழட்டும், அந்த கடன் பிரச்சனை விழுந்து போகட்டும், மொத்தமா விழட்டும். மொத்தமா விழணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க இப்படி கைத்தட்ட கூடாது. தட்டும் போதே நரகத்துக்கு நடுக்கம் வரட்டும். தட்டும் போதே உன்னை இவ்வளவு நாள் உன் நன்மை அடைச்சு வச்சிருந்த எல்லா எரிகோக்களும் இன்னைக்கு நடுங்கட்டும். அதன் அஸ்திபாரங்கள் இன்னைக்கு அசையட்டும். உன் நன்மையை அடைச்சு வச்சு நீ முன்னேற முடியாதபடி, நீ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த கானானை நீ பார்க்க முடியாதபடி, கர்த்தர் உனக்கு கொடுத்த மேலானவைகளை பார்க்க முடியாதபடி, கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நன்மைகளை பார்க்க முடியாதபடி இருக்கிற எரிகோக்கள் எல்லாம் இன்னைக்கு விலட்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி